ஸோ இன்னைக்கு சூழ்நிலை பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்ம ஏரியாவில் நல்ல டெவலப்பிங் இருக்கு சார். அதை கொண்டுட்டு போறதுக்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்காம இருக்கிறதா வந்து நம்ம வந்து கஷ்டமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு அது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் வந்து வரலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் வெறுமனே இப்ப நாமக்கலுக்குள்ளேயே இன்னைக்கு எக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே நாமக்கலோட எக் தான் போகுது. ஸோ இதை நான் வெளிநாடுகளுக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ அதே மாதிரி நம்ம நாமக்கல் சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. ஸோ விவசாய பொருட்களை எப்படி வெளிநாடு கொண்டுட்டு போகலாம், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன சார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயம் இங்க பண்ற விவசாயம் வந்து கண்டிப்பா மார்க்கெட் இருக்கு. ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்ல வந்து ரைஸே வராது. ஸோ ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, இன்ஃபேக்ட் போல்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாமக்கல்ல பாத்தீங்கன்னா போல்ட்ரி சிக்கன் பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு சிக்கன்ஸ் வந்து பேக் பண்ணி மிடில் ஈஸ்ட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொழில் முறைகளை வந்து எப்படி பேக்கிங் மெத்தடாலஜி, ஸ்பைசஸ், நீங்க ஒரு சிக்கன் விற்கிறது இல்லை, அந்த சிக்கனோட சேர்த்து அந்த அந்த மீட்டோட சேர்த்து மற்ற ஸ்பைசஸ் கூட நீங்க எப்படி ப்ரொமோட் பண்ணலாங்கிற ஒரு பிசினஸ் கொண்டு வரலாம். இன்னைக்கு நீங்க ஒரு போல்ட்ரி வச்சிருக்கீங்க, ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராசஸ்டு போல்ட்ரி எடுத்துட்டு ப்ராசஸ்டு சிக்கன் யூனிட் எடுத்துட்டு வந்துட்டு அதோட நீங்க ஸ்பைசஸும் சேர்ந்து ஒரு 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 மெனு மாதிரி, ஒரு இன்கிரீடியன்ஸ் மாதிரி, ஒரு என்னென்ன இந்தந்த பொருள் இந்தந்த சமையல் வந்து இதுல செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வந்து வெளிநாட்டுல எதிர்பார்க்கறாங்க. மலேசியா மாதிரி இடத்துல, சிங்கப்பூர் மாதிரி இடத்துல இதை வந்து கூட நீங்க புதுசா திங்க் பண்ணி இது எப்படி கொண்டு வரலாம், இணையதளம் மூலமா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு கூட ஏதாவது புதுசா கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து வெளிநாட்டுல இருக்கு. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். பழனிமுத்து சார், பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஆல்ரெடி மை பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அரை கம்ப்ளீட் அது வந்து சிஸ்டமோட்ல வந்து ஒரு லோக்கலா ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். அது வந்து நான் இப்ப நேஷனல் லெவல்லையும் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? என்ன ப்ராடக்ட் சார் அது? இந்த பாக்கு மட்டும் தட்டு இருக்கு. பாக்கு தட்டு சார். பாக்கு தட்டு. ஓகே சார். கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பிரபலமாயிட்டு வருது இன்டர்நேஷனல் லெவல்ல. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து வரணும். நீங்க ஒரு இந்த மாதிரி MMA மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து நீங்க வந்து மெம்பர் ஆயிட்டு அங்க வந்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல் என்ன நடக்குது உங்களுக்கு ஐடியாஸ் தெரியும். அதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா ஒன் பை ஒன் நீங்க ஒரு ஸ்டெப்பா நீங்க வந்து அங்க வந்து நெட்வொர்க் பண்ணிட்டு மெட்ராஸ்ல சென்னையிலயும் வந்து நிறைய மீட்டிங் நடக்குது MMA. இது நிறைய அசோசியேஷன் கூட இருக்கு. ஸோ நீங்க அங்க வந்து அங்க இருக்கிற பிசினஸ் பீப்புள் நீங்க மீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஐடியா ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இணையதளம் இன்னைக்கு வந்து இருக்கு, இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி இடத்துலயோ ஒரு மலேசியா மாதிரி எங்க தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்களோ அவங்க ஃபங்க்ஷன்ஸ், என்னோட ஐடியா இது ஜஸ்ட் எனக்கு தோணுது உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட் வழியா அவங்களை ரீச் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுக்காக நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியா ரீச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மவுஸ் இருக்கான்னு பாருங்க, வேல்யூ இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க டிசிஷன் எடுங்க அந்த பிசினஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வெஹிக்கிள் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே சார். ஒரு 1 இயர்ஸ் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து சென்னையில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து சிஸ்டமோட இடத்துல வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் தான் அந்த பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இதே வந்து என்னன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடா எதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ணீங்க சார்? இல்ல சார், நீங்க கேக்குறது சாரி கேட்கல, எங்களுக்கு கிளியரா கேட்கல. இன்ஜினியரிங் ரிலேட்டடா பிசினஸ் இங்க பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? அதான் நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிருக்கிறதுனால நீங்க எந்த காலேஜ்ல பண்ணீங்களோ அந்த காலேஜ்ல போயிட்டு உங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட வந்து மீட் பண்ணுங்க. பெஸ்ட் கைட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி யாருன்னா உங்களோட ப்ரொஃபசர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பா, நெக்ஸ்ட் உங்க ப்ரொஃபசர், அப்புறம் உங்க மென்டார், நீங்க யார் சூஸ் பண்றீங்களோ. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசுங்க. ப்ரொஃபசர்ஸ் கிட்ட போயிட்டு சார் என்ன புதுசா நடந்துகிட்டு இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில, என்ன மாதிரி தொழில் தொடங்கினா நல்லா வரும்ன்றது நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் போயிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல யாராவது ரிசர்ச் பண்றவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச்ல பண்ணுங்க, ரிசர்ச்க்கு போங்க. ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அந்த ரிசர்ச் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போங்க. இல்ல ஓகே நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன், உங்க துறையை சார்ந்து வேற ஏதாவது ஒர்க் ஷாப் மாதிரி வைக்க முடியுமா, இல்லாட்டி வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி மாதிரி வைக்க முடியுமா அப்படிங்கறத பாருங்க. அப்போ ஆட்டோமேஷன் தான் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல வந்து ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் ஃபியூச்சர். இன்னைக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறது ஒரு பக்கம், ஐடி துறையை தெரிஞ்சுக்கிறது இன்னொரு பக்கம்.
ஐடியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தா தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து ஆட்டோமேஷன் நடக்க போகுது. ஸோ அதனால வந்து டைவர்சிஃபைட் நாலேஜ் வளர்த்துக்கோங்க, ரிசர்ச்ல கொஞ்ச நாள் இருங்க. ஸோ உங்க வீட்டில் வந்து அந்த சப்போர்ட் கேளுங்க. 3 வருஷம் அதில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புது தொழிலை நீங்க தொடங்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஈவினிங் வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஆமா சார், ப்ளீஸ் வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாங்க சார், எல்லா இளைஞர்களோட வாங்க சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ நாமக்கல் போன்ற இடங்கள்ல இப்போ எக்கா இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸா இருக்கு சார். பட் இன்னும் ஒரு சில தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து செங்கல் சூளையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெறல அப்படின்னாலும் இருக்கு. ஸோ இது மாதிரி புதுசா ஒரு தொழிலை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா நாமக்கல் மாதிரியான ஏரியாக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிசினஸ் வந்து நல்லா இருக்கும்? இப்போ நீங்க செங்கல் சூளையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயம் செங்கல் சூளைனா கொல்லிமலை கீழே இருக்கிற அந்த ஒரு களிமண் வந்து எந்த இடத்துலயுமே இந்தியாவில் கிடையாது. ஸோ அதனால இந்த நாமக்கல் செங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதான் நான் சொன்ன முதல்லயே, நாமக்கல் வந்து பாத்தீங்கன்னா கோர் கம்பீட்டன்ஸ்ன்றது வந்து உங்களுடைய திறமை இந்த இடத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால அந்த செங்கல் சூளையே பெருசா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த செங்கல் சூளையில புது டெக்னாலஜி என்ன கொண்டு வரலாம்? இப்ப பாத்தீங்கன்னா செங்கல் சூளையில வந்து திருப்பி நம்ம கட்டையை போட்டு எரிச்சுட்டு இருக்கோமா, இல்ல வந்து பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்து சோலார் பவர் வழியா ஏதாவது பண்ண முடியுமா? இது மாதிரியான புதுமைகளை வந்து இந்த கோர் கம்பீட்டன்ஸ்ல நீங்க கொண்டு வரலாம். இந்த கோர் கம்பீட்டன்ஸ் நீங்க டெவலப் பண்றது இல்ல, நீங்க சோலார் வழியா நீங்க வந்து செங்கல் சூளையை தயாரிச்சீங்கன்னா அந்த டெக்னாலஜி வெளிநாட்டுக்கு நீங்க கொண்டு போகலாம். சோ அதை சூழ்ந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம் செங்கல் சூளைக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது கண்டினியூஸா இருக்க போகுது, கண்டிப்பா வந்து இன்னும் பூமிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. சோ அதனால வந்து இந்த மாதிரி உங்க தொழில் சார்ந்த இனோவேஷன்ஸையும் புதுமைகளையும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோடது. என்னைக்குமே செங்கல் சூளை தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. செங்கல் சூளை கூட பெரிய பிசினஸ் தான். இன்னைக்கு செங்கல் இல்லைன்னா ஒரு பெரிய அடுக்குமாடி கட்ட முடியாது. அப்புறம் விவசாயம், இன்னைக்கு விவசாயம் பண்ணோம்னா சாப்பிட முடியாது. சோ அதுதான் முக்கியமே தவிர ஒரு வேலைக்கு போறதோ பெரிய இது பண்றதோ ஒரு கம்பெனில போய் இருக்கிறதோ பெருசு கிடையாது. இந்த தொழில டெக்னாலஜி வழியா எப்படி வளர்க்கலாங்கிறத கத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, உங்க பையனோட வயசு என்னங்க? 7. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 வயசு இருக்கும்போது விண்டோஸ் 98 அப்படின்னு ஒரு இருந்தது. அப்போ வந்து நான் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ விண்டோஸ் படிச்சா நீ யூஎஸ் போகலாம், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் படிச்சா யூஎஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அந்த விண்டோஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு டெக்னாலஜி எவல்யூஷன், ஒரு 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 புதுமைகள்ங்கிறது ஒரு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கு டெய்லி. ஸோ மேபி உங்களுடைய சன் வந்து நாளைக்கு பெரியார் ஆகும்போது அன்னைக்கு என்ன புதுமைகள் இருக்கோ அந்த புதுமைகளும் உங்களோட சன்னோட இன்ட்ரெஸ்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சன் வந்து லாயர் ஆகணும், இல்ல சன் வந்து டாக்டர் ஆகணும் போது அந்த துறை சார்ந்த அன்னைக்கு இருக்கிற புது டெக்னாலஜியை வந்து உங்களுடைய சன் வந்து படிச்சு அந்த புது டெக்னாலஜியில திருப்பி புதுசா கண்டுபிடிச்சு அந்த கேப்பபிலிட்டி வந்ததுன்னா கண்டிப்பா பெரியார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த துறையா இருந்தாலும் இருக்கு. அது நீங்க ஹியூமானிட்டிஸ் எடுத்தாலும் இருக்கு, நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல எடுத்தாலும் இருக்கு, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சாலும் இருக்கு, இன்ஜினியரிங் படிச்சாலும் இருக்கு, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிச்சாலும் இருக்கு. ஸோ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த புதுமையை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைம்ல இருக்கிறது. ஓகே சார், சரிங்களா சார்? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட்டு. ஸோ உணவு வந்து இல்லாத உலகத்தில் மனிதர்களே இல்லை. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் வந்து அவங்கள மேனுஃபேக்சர் பண்ண முடியறதில்லை. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா இருக்கு, ஒரு களமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஃபுட்டு ஏற்றுமதி பண்றதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இப்போ ஃபுட் ஏற்றுமதி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ற மாதிரி ஒரு ஃபுட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல, குவாலிட்டி மெஷர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து மினிஸ்ட்ரி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இதுக்கு கீழே வந்து நிறைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, அதுல சர்டிஃபிகேஷன் வாங்கணும். சில குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸ்போர்ட் பர்மிஷனே வாங்க முடியும். சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது, சில மினரல்ஸ் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் என்னன்னு பார்த்துட்டு உங்க ஐட்டம் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் இருக்கா, அதுக்கப்புறம் ஐஇசி கோட் வாங்கிட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் வாங்கிட்டு, பர்மிஷன் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற இதை பண்ணலாம். பிஃபோர் எக்ஸ்போர்ட்டிங் டொமஸ்டிக்காவே மார்க்கெட் இருக்கான்னு பார்த்து இங்கேயே செல் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஹையர் ப்ராஃபிட்ல. ஓகே சார், நேர பாத்துறோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சந்தேகம்? சரிங்க. நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கீங்களா?
ஆமாம் சார். ஓகே ஃபைன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு புது ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ரியல் எஸ்டேட் பில்லுன்னு. அந்த பில்லு பற்றி நிறைய கருத்தரங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த பில்லு வந்து நிறைய வாய்ப்புகளும் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிறது எப்பயுமே வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல வந்து டோட்டல் பட்ஜெட் வந்து லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. 19 லட்சம் கோடியில வந்து கிட்டத்தட்ட 1,50,000 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஓகே கட்டுமான பணிகளுக்கு. ஓகே கட்டுமான பணிகள்லாம் ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஹைவேஸ் அப்படிங்கிறது. ஸோ கட்டுமான பணி இருந்தாலே உங்க ரியல் எஸ்டேட் வந்து வளரும். எப்படின்னா ஒரு புது ஹைவே வருதுன்னா அதை சுத்தி இருக்க லேண்ட் வந்து ரேட்டா ஏறப்போகுது. ஓகே சுத்தி இருக்க லேண்ட்ல வந்து நிறைய பேர் வர போறாங்க, அங்க ஒரு கம்பெனி தொடங்குவாங்க. ஓகே அப்படின்னும் போது உங்களோட ரியல் எஸ்டேட்டுங்கிறது உங்களோட கட்டுமான தொழிலை சார்ந்துதான் இருக்கு. ஓகே ஸோ அப்படின்னும் போது இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எப்படின்னா சென்னை பெங்களூர், பெங்களூர் பாம்பே, பாம்பே டெல்லி, அது அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஸோ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் வந்து பூம் ஆகும். ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க அசஸ் பண்ணி நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸை நீங்க வந்து மேலே கொண்டு போகலாம். ஸோ முக்கியமா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் என்ன பார்க்கணும்னா கவர்மெண்ட் பாலிசி எங்க நடக்குது, கவர்மெண்ட் எங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பிளான் பண்றாங்கன்னு பார்த்து அந்த டெவலப்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இடம் வாங்குறதோ அந்த இடத்தை எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதோ ரொம்ப ரொம்ப ரியல் எஸ்டேட் ஆளுங்களுடைய நெசசிட்டி. இது பண்ணா லாபகரமா நீங்க பிசினஸ் பண்ண முடியும். தேங்க்யூ சார். சார் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னப்போ 19 லட்சம் கோடியில் 1.5 lakh வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ சிவில் மாணவர்களுக்கு இதில் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு? இன்ஃபேக்ட் சிவில் மாணவர்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து திருப்பி தாய்வானே ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு வரேன். அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு யூனிவர்சிட்டியோட டீன் வந்து எங்கிட்ட ஒரு மீட்டிங் பேசிட்டு இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி டீன் வந்து கிரீன் பில்டிங்ல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு. கிரீன் பில்டிங்னா என்னன்னா இன்னைக்கு நான் ஒரு பில்டிங் கட்டுறேன்னா எவ்வளோ வந்து பவர் கன்சம்ஷனை மினிமமா வச்சுக்க முடியும், சோலார் பவர் வழியாகவும் ரினியூவல் எனர்ஜி வழியாகவும் எப்படி அது வந்து அந்த பில்டிங்கை வந்து கிரீன் பில்டிங் ஆக்கலாம், பவர் கன்சம்ஷன் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து சிவில் துறைக்கு சார்ந்ததா அப்படின்னா கண்டிப்பா சிவில் துறைக்கு சார்ந்ததுதான். ஒரு கிரீன் பில்டிங் கான்செப்டை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஊரை நீங்க உருவாக்குனீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கோட அந்த பிளானிங் ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுறதுக்கு வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்பம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி புது விஷயத்தை வந்து இந்தியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு போயிட்டு மற்ற கண்ட்ரிக்கு போக கூட தேவையில்லை, நீங்க நெட்ல ப்ரௌஸ் பண்ணாலே என்ன புதுமைகள் நடக்குதுன்னு தெரியுது. அந்த ரிசர்ச் பேப்பர் ஃப்ரீயாவே இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ரிசர்ச் பேப்பர் எப்படி நீங்க நாமக்கல் கொண்டு வரலாங்கிறத நீங்க பண்ணி அது யூனிவர்சிட்டிஸோட கலந்துரையாடி பிராக்டிகலா பாசிபிளான்னு பார்த்து அதுக்கு டெக்னாலஜி தான் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆனா கூட மக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி கிரீன் பில்டிங் இது உங்களுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் இப்படி குறையும், ஃபியூச்சர்ல வந்து பவர் கன்சம்ஷன் இருக்காதுன்னு சொல்லி அது மாதிரி ப்ரொமோட் பண்ணீங்கன்னா சிவில் மாணவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சார் இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு சிலருக்கு தான் பிஸ்னஸ் செட் ஆகும், ஸோ நம்ம ஏதாவது ஒருத்தர்கிட்ட வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது சேஃபர் சைடாக இருந்துக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற மாணவர்களை கூட நான் ஒரு பக்கம் சரி அப்படின்னு பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பசங்க வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வேண்டாம் நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் தான் நான் குறிப்பாக நாமக்கல் பகுதிகளில் நான் அதிகம் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் சார். இப்போ பேரண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ரெண்டு விஷயத்த வந்து நான் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் +2 எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் டிசைட் பண்றாங்க. கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கிறத வந்து யோசிக்கிறது இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் கேளுங்க இந்த நாட்டில் வந்து எவ்வளவு கோர்சஸ் இருக்கு. ஓகே நாடுங்கிறது ஒண்ணு, உலகம் ஃபுல்லா இல்லை எவ்வளவு கோர்சஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு சப்ஜெக்டே கொண்டு வர நெசசிட்டி இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு படிப்பு இருக்கு, என்ன வகையான படிப்புகள்லாம் இருக்கு, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஸோ எங்க வெளிநாட்டில் என்னென்ன புது டெக்னாலஜி வருதுங்க ஒரு கோர்ஸே கொண்டு வர நெசசிட்டி இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ல அது படிச்சா பசங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னு தெரிய வரும். இன்னைக்கு 10 பேர் வந்து ரோபோட்டிக்ஸ் போறாங்க, இல்ல 10 பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போறாங்க, 10 பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் போறாங்கன்னா அந்த துறையை நாடி போறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அவருக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஊக்கம் வந்து உருவாக்கணும். இதுக்கான எஜுகேஷன் பாலிசியை வந்து ஒத்துழைக்கணும். கண்டிப்பா ஸ்கூல் எஜுகேஷன்லயே நம்ம அதை கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டுட்டு வந்தா கண்டிப்பா அது வந்து சரியா இருக்கும். நேர பாத்துருவோம் சார். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார் டிவி ஆட் பார்த்தேன் சார், அதாவது தொழில் முனைவு கட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க சார். இது எப்படின்னு
எப்படிங்க அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டதுங்களா இல்ல ஜஸ்ட் நம்ம அதாவது வீட்டில் இருக்கவங்க இல்ல நீங்க அந்த தொழில் முனைவோர் கருத்து என்ன பேசுவோம்னா நீங்க தொழில் எப்படி தொடங்கணும் கவர்மெண்ட் வந்து பிரதம மந்திரி நரேந்திர மோடி வந்து அந்த தொழில் முனையறதுக்கு வந்து ஜனவரி 16ஆம் தேதி ஒரு பாலிசி கொண்டு வந்தாரு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதை பத்தி டீப்பாவும் அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி இந்த இந்த கருத்தரங்கம் அமைய போகுது இது நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன் இது வந்து நாமக்கல்ல பேசுறதுனால உங்களை வந்து இந்த கருத்தரங்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க நல்ல பெனிஃபிட் அடைவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இது இன்னைக்கு வந்து 6 மணிக்கு நாமக்கல் திருச்சி ரோட்ல நலா ஹோட்டல் நலாஸ் ஹோட்டல்ல நீங்க வந்து நலாஸ் ஹோட்டல்ல வந்து கணேசன் சார் அவருடைய பேர் சொல்லிட்டு ஆண்டவர் டிவிஎஸ் MMA நாமக்கல் சாப்டர் அவர் பேர் சொல்லிட்டு நீங்க வரலாம் நாமக்கல்ல சார் நலா ஹோட்டல் தெரியுங்களா நீங்க வாங்க சார் நாமக்கல் திருச்சி ரோட்ல நலா ஹோட்டல் நீங்க கேட்டு வாங்க அங்கதான் செமினார் நடக்குது ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார் இப்போ அந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க ஒரு சேஃபர் சைடாக போகணும்னு நினைக்கிறாங்க ஸோ எஜுகேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்துட்டாலும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதற்கான சான்சஸ் இல்லை ஸோ இது வரைக்கும் அவங்க ஒரு மெத்தடில் படிச்சுட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இப்போ மெயினாக வந்து பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தொழில் முனைவோர் கருத்தரங்கம் நடக்குது இவ்வளோ கால்ஸ் வருது அப்போனா என்ன அர்த்தம் எல்லாரும் கத்துக்கணும் எல்லாரும் புதுமையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள் இருந்து இதை பத்தி ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்கன்னா கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எது கவர்மெண்ட் பண்ணணும் இல்லாட்டி அசோசியேஷன் இன்ஃபேக்ட் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் நிறைய கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நான் காலேஜ் டேஸ்ல வந்து ஒரு வாலண்டியரா தான் இந்த MMA ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு ஒரு ஸ்பீக்கரா வந்திருக்கேன் நான் இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க MMA மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் வந்து மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஆனுவல் கன்வென்ஷன் நடக்குது இது வந்து பெரிய ஹோட்டல்ல நடக்குது ஒரு நாமினல் ஃபீஸ்ல நடத்துறாங்க ஏன்னா பெனிஃபிட் வரணும்ன்றது ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தரங்களை ஜாயின் பண்ணி அம்மா அப்பா வந்து புதுசா என்ன நடக்குது துறையில பெரிய பெரிய சக்சஸ் ஆனவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வெற்றிகரமா ஒருத்தர் வராருன்னா என்ன பாதையை நோக்கி போயிருக்காரு அவர் அந்த கடனை வந்து பாதையை புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கும் அதை அட்வைஸ் கொடுக்கலாம் மெயினா வந்து பசங்களுக்கு வந்து திணிக்க கூடாது அவங்கள வந்து யோசிக்க வைக்கணும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்து நீ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வா இது வந்து மத்த பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்க பக்கத்துல இருக்கவர் வந்து அமெரிக்கால இருக்காரா அவர் வந்து ஜப்பான்ல இருக்காரா நம்ம பார்க்க கூடாது அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறதுன்றது சூழ்நிலையில பேரண்ட்ஸ் அதான் சார் பக்கத்து வீட்டு பையன் என்ன படிக்கிறான் ஏத்து வீட்டு பையன் என்ன படிக்கிறான் அதுதான் அப்படி இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா வந்து சம்பாதித்த வச்சு நம்ம வந்து ப்ரொஃபஷனை பார்க்க கூடாது சம்பாதியம் எப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ட்ரீம் பேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா பணங்கிற ஒரு பை ப்ராடக்ட் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் பட் என்ன நம்ம பாக்குறோம்னா இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்ச உடனே என்ன ஆகுது ஒரு டொனேஷனோ இல்லாட்டி ஒரு ஃபீஸோ கட்டி இன்ஜினியரிங் ஜாயின் பண்றோம் கண்டிப்பா நல்லதுதான் இன்ஜினியரிங் டிகிரி கிடைக்குது பட் அதை சார்ந்து என்ன பண்ண போறோம் சோ ஒரு கம்பெனில போயிட்டு ப்ராசஸ் ஓரியன்டட் ஜாப் பண்ண போறோமா இல்ல புதுமையா தொழில் தொடங்கி பெரிய ஆள் ஆக போறோமா அப்படிங்கிறது ஒரு கருத்தரங்க வழியா தான் உங்களுக்கு தெரிய வரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா தெரிஞ்சாலே முடிவுகள் எடுக்க முடியும் சோ தெரியவே இல்லைன்றதுதான் என்னோட பாயிண்ட் சோ அதனால வந்து பல அசோசியேஷன் வழியாகவும் எஜுகேஷனல் ஈவெண்ட்ஸ் வழியாகவும் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணி என்னென்ன நடக்குது உலகத்துல தெரிஞ்சாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அவேர்னஸ் வரும்போது படிப்பை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு வேலைக்கு போற ஒரு கருவியா தான் அதை யூஸ் பண்றாங்க சோ அப்படின்னும் போது இதுக்கு ஒரு புது தாட் ப்ராசஸ் வரணும் கவர்மெண்ட்டும் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நிறைய வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல வந்து கிண்டியில வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்கு அதுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பங்கு விளைவிக்கிறாங்க அப்புறம் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் வந்து நிறைய கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்காங்க காலேஜஸோட சேர்ந்து சோ அப்படின்னும் போது இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இந்த இப்போ இனிமே பார்க்கலாங்கிறது என்னுடைய வியூ பாயிண்ட் ஸோ மீண்டும் ஒரு முறை நேயர்கள் அனைவருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புறேன் இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நாமக்கல் திருச்சி ரோட்ல இருக்க நம்ம நலா ஹோட்டல்ல தொழில் முனைவோர் கருத்தரங்கம் நடக்க இருக்கு ஸோ இந்த கருத்தரங்கத்தை உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா MMA அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாமக்கல் ஆண்டவர் டிவிஎஸ் அவரு சார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இது ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் ஸோ சார் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு கண்டிப்பா நீங்க நேர்ல வாங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் சார் கண்டிப்பா சொல்லுங்க என்னுடைய வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் வந்து நாமக்கலுக்கு நான் தெரிவிச்சு வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கு நான் நாமக்கல்ல வந்து காலையில வந்து 6 மணிக்கு இறங்கி இதுக்கு முன்னாடி நான் வரல என்னுடைய தாத்தா வழியா அந்த இடத்த பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ இன்னைக்கு நான் இறங்கினதுல இருந்து இங்க இருக்க எல்லாம் மீட் பண்ணும்போது ஒரு உற்சாகமும் ஊக்கமும் எனக்கே இருக்கு சோ நாமக்கல் வந்து ஒரு பெரிய விஷயம் சோ தயவு செஞ்சு நீங்க உங்க தொழில்களை வந்து நல்லா மேலும் மேலும் வளரணும்னு வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நன்றியை ரெயின்போ டிவிக்கு வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து
எவ்வளவு ஒரு முக்கியமான நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஒரு 5 பேரோ 6 பேரோ இல்ல ஒரு பல்லாயிரம் கணக்கான பேரோ பார்த்து தொழில் தொடங்கி நாளைக்கு பெரிய லெவல்ல இன்டர்நேஷனல்ல வந்தாங்கன்னா இந்த ரெயின்போ சேனல் வந்து அதுக்கான விதையை போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட எம்எம்ஏக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சு விரும்புறேன். மிஸ்டர் கேப்டன் விஜயகுமார், குரூப் கேப்டன் விஜயகுமார், பிரகாஷ் சார், அப்புறம் எம்எம்ஏ உடைய நாமக்கல் சாப்டர் சேர்மன் மிஸ்டர் கணேசன் சார், ஆண்டவர் டிவிஎஸ் உடைய பாஸ், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரியும். அப்புறம் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டு காலர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கருத்தரங்கத்தை பொறுத்தவரையிலும் அதாவது படிக்காதவங்க கலந்துகிட்டா பயனுள்ள வகையில இருக்கலாம். ஏன்னா அன்எஜுகேட்டட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அது மாதிரியான நேயர்கள் இப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க நினைக்கலாம், சார் இது மாதிரி நான் கொஞ்சம் எஜுகேட்டட் இல்லை, ஸோ நான் இந்த செமினார் கலந்துக்கிட்டே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இன்ஃபேக்ட் இந்த செமினார் வந்து இங்கிலீஷ்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் அது ஒரு நான் இன்ஃபேக்ட் நான் வந்து மெட்ராஸ் வந்து கிளம்பும்போது ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் வந்தது வந்து நம்ம தமிழ்ல தான் பேசணும்னு. தமிழ்ல தான் நான் பேசுவேன். ஏன்னா தமிழ்ல பேசினாதான் அந்த தொழில் உற்சாகம் வந்து ஊக்கமும் வரும். கண்டிப்பா. ஸோ தமிழ்ல தான் இருக்க போகுது இந்த கருத்தரங்கம். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இது வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் எனக்கு தேவைன்றது ஒன்றும் கிடையாது. பட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்பீங்க தொழில் பண்றது எப்படின்னு. ஸோ நிறைய எல்லா கொஸ்டின்ஸும் தமிழ்ல தான் இருக்க போகுது. இது உங்களுக்காக நடக்கிற ப்ரோக்ராம், தொழில் வளரணுன்றதுக்காக நடக்கிற ப்ரோக்ராம். அதனால தான் இந்த ஃப்ரீ ப்ரோக்ராம் நடத்துறாங்க எம்எம்ஏ. ஸோ வாங்க கலந்துக்கோங்க, மேலும் மேலும் நீங்க முன்னேறணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம். என்னுடைய நன்றியை வந்து ரெயின்போக்கும் எம்எம்ஏக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா சார். இந்த நேரத்தில் அதுவும் ரொம்ப இப்போ நீங்க காலையில டிராவல் பண்ணி அதாவது சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வந்து, ஸோ நாங்க ரெயின்போ வந்து ஒரு பாலமா இருந்தாலும் அதை கொண்டுட்டு போய் சேர்த்தக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இது மாதிரி இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்து ஒரு 5 பேரோ அல்லது ஒரு 10 பேரோ அல்லது இன்னைக்கு ஒரு 100 பேரோ இதனால பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ரெயின்போவுக்கும் உங்களுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சார் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப அதாவது ஒரு இன்னொரு நன்றி வந்து பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் தெரிவிச்சு விரும்புறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நாட்டில் நடந்திருக்கு. இளைஞருக்கு ஒரு புது உற்சாகம் உருவாயிருக்கு. ஸ்டார்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இளைஞர்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சிஎம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டுக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லாருடைய எஃபர்ட்னால தான் இது உருவாயிருக்கு. முக்கியமா மக்களோட எஃபர்ட். ஸோ மக்களால நாமக்கல், அப்புறம் அதோட லீடர்ஸ் இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கிறது என்னோட வியூ அண்ட் என்னோட விஷஸ். ஓகே சார். நேர இறுதியா பாத்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க என்ன சந்தேகம்? ஓகே. சார் அதாவது நான் பிசினஸ் புதுசா பண்ணலான்னு இருக்கேன். நான் அப்பதான் பிஇ முடிச்சிருக்கேன். எங்க போய் லோன் கேட்டாலும் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறேன். இப்போ வந்து நீங்க எந்த காலேஜ்ல முடிச்சீங்களோ அந்த காலேஜ் நீங்க கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்க அதுதான் அந்த கருத்தரங்க தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலான்னு. இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தேவையில்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேட்ச்மேட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ், என்னோட சீனியர்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து படிக்கும் போதே தொழில் தொடங்கி அது லாபகரமா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட போய் கைடன்ஸ் வாங்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இக்குபேஷன் சென்டர்ஸ், காலேஜ்ல இருக்க இக்குபேஷன் சென்டர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும், அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி இன்டர் மினிஸ்ட்ரியல் போர்டில் போய் அப்ளை பண்ணணுங்கிறத கருத்தரங்கமா நீங்க அதுதான் பேச போறோம் நல்லாஸ் ஹோட்டல்ல எம்எம்ஏ வழியா. ஸோ அதனால அதை பாருங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கூட நான் சொல்ல விரும்புறேன் நினைச்சேன். இன்னைக்கு நான் வந்து மத்தியானம் வந்து புஷ்பா டிஃபன் சென்டருக்கு போயிருந்தேன். ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. டயட். ஸோ இது வந்து ஒரு புதுமை. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலபிள் பிசினஸ். இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல மலேசியா போகும்போது அங்க இருக்க தமிழர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் எதிர்பார்க்கறாங்க. சிங்கப்பூர் போகும் அங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. வெளிநாட்டுல வந்து இந்த டேஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கேயும் விற்கும். ஸோ இதுதான் மேக் இன் இந்தியா. பிரதம மந்திரி மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது வந்து உடனே நீங்க 1000 கோடி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் எப்பயுமே சொல்லல. தொழில் தொடங்குங்கன்னு தான் சொல்றாரு.
ஸோ கண்டிப்பா சார் இதெல்லாம் வந்து நாமக்கல் மக்களுக்கு ரொம்பவே சிறப்பாக, அதாவது இன்றைய சூழ்நிலையில என்ன தேவை அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு என்னால யோசிக்க முடியல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கேள்விகள் வந்து கேட்கறது வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு அது பழகிடுச்சு. பட் அந்த பதில ஒரு நேயரா என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி சொன்னா புரியும். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது தமிழ்ல பேசணும். கண்டிப்பா சார், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல சொல்லும் போது அந்த விஷயம் ரொம்ப தெளிவா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன், இன்று மாலை 6 மணி அளவில் நாமக்கல் திருச்சி ரோட்ல இருக்கிற நலா ஹோட்டல்ல தொழில் முனைவோர் கருத்தரங்கம், அதாவது MMS சார்பா நடக்குது. ஸோ கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். உங்களோட வாழ்க்கையோட திருப்பு முனையா இந்த கருத்தரங்கம் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கண்டிப்பா சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும். ரொம்ப விளக்கமா எல்லா துறைகளை பற்றியும் எந்த துறையை பற்றியும் எல்லாமே எப்படியெல்லாம் டெவலப் ஆகலாங்கிறத சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ சார். ஸோ வேல்யூவான நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் நடக்க இருக்கிற செமினாரும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னொரு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிப்பா சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து பாத்தாஞ்சலி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து கடைகள்லாம் நிறைய ஆத்தரைஸ்ட் ஷாப் வச்சிருக்காங்க அந்த ப்ராடக்ட் யூஸ். இது வந்து மேக் இன் இந்தியா. சோ அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து நாமக்கல் முட்டை, நாமக்கல் சூளை, செங்கல் சூளை, நாமக்கல் பாடி, நாமக்கல் உடைய போர்வெல், நாமக்கல்ங்கிற தறி, நாமக்கல்ல இருந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கண்டிப்பா ரெயின்போ மாதிரி ஒரு சேனல்ஸ் வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறதுனால இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும், நேஷனல்ல பெரிய ஆள் ஆகணும்ன்றது என்னோட விஷஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் क्वेश्चंस. இது வந்து ஒரு பெரிய கருத்தரங்கம். ஆமா, தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.